குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவுல ராகு கேதுவை பத்தி பார்க்க போறோம். மேஷ லக்னத்துக்கு ராகு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ராகு மேஷத்துல சம்பந்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா துலாம்ங்கிற இடத்துல கேது சம்பந்தப்படுவார். அப்ப நம்ம பார்க்கும்போது ராகுவும் அதன் மூலமா கேதுவும் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறதையும் சேர்த்தே பார்க்கலாம். பொதுவாகவே ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் டிரான்சிட் ஆவாரு. இப்போ அவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும். பொதுவாகவே ராகு மகரம், மேஷம், ரிஷபம், கன்னி மற்றும் கடகம் இந்த இடங்கள்ல நல்ல சிறப்பான பலனை தரும். அதுபோல கேது துலாம், விருச்சிகம், கும்பம், ஓரளவுக்கு தனுசு மற்றும் மீனம், அது மட்டும் இல்லாம சிம்மம் இந்த மாதிரி இடங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார். இப்போ ராகுக்கு மேல் சுற்றுப்பாதையும் கேதுக்கு கீழ் சுற்றுப்பாதையும் உகந்த இடங்கள். இப்போ மேஷம் தொடங்கி கன்னி வரைக்கும் ராகுக்கும், துலாம் தொடங்கி மீனம் வரைக்கும் கேதுக்கும் நல்ல உகந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகுவை பற்றி பார்க்கும்போது, இப்போ மேஷ லக்னத்தில் ராகு இருக்கும்போது ராகுவுடைய பலன்கள் பார்க்கும்போது ராகு வீடு கொடுத்த அந்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ராகு சாரத நட்சத்திரம், அப்போ எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதையும் சேர்த்து பார்க்கணும். இப்படி பார்த்தாதான் நமக்கு ராகுவோடைய உண்மையான பலன் நமக்கு தெரியும். ஜோதிடத்திலே ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் ராகு கேது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். கணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு கேது கிரகங்கள் தான். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் இது சம்மந்தப்படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இப்போ மேஷ லக்னத்துக்கு கடகத்தில் ராகு இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடம் கடகம். இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ரொம்ப நல்லது. ஏன்னா கேந்திர ஸ்தானங்களில் ராகு கேது இருக்கிறது நல்ல பலனை தரும். அதே போல் பாவர்கள் கேந்திரம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோல் ராகுக்கு கடகம்ங்கிறது உகந்த ஸ்தானம். ஸோ இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது பொதுவாகவே கடகத்தில் ராகு இருக்கிறது மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான யோகம். குறிப்பாக ராகு தசையில் அவங்களுக்கு சொந்த வீடெல்லாம் அமைய சான்ஸ் இருக்குது. புதிய வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் இருக்கும். இப்படி நல்ல சிறப்பான பலன்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் அங்கேயே இருக்கிறது ஒரு சில நிலைகளில் சில பிரச்சனைகளும் கொடுக்கும். ஏன்னா அங்கே ராகுவோட அஸ்தங்கமாகும்போது மன ரீதியாக நிறைய போராட்டம், பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு தாயாரோட சுத்தமாக சப்போர்ட் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது இள வயதிலேயே தாயாரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையோ, ஒரு சில காரணங்களால் அந்த ஜாதகர் வெளி மாநிலங்களில் படிக்கிறதுக்காக ஹாஸ்டலில் தங்கி படித்து வருஷத்துக்கு ஏதோ ஒரு 10 நாளோ ஒரு மாதமோ வீட்டுக்கு போய் இருக்கிறா போல் ஒரு சூழ்நிலை தான் வரும். ஸோ குடும்பத்தாரோட அந்த குறிப்பாக தாயாரோட சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்போது கடகத்திலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அங்கே ராகு சுபத்துவத்தோடு இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அது பௌர்ணமி சந்திரனாக இருந்தது அப்படின்னா ராகு நல்ல சிறப்பான பலனை கொடுப்பார். அதுவே அமாவாசை சந்திரனாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அமாவாசை நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்ததுன்னா ராகுவும் அந்த இருள் கிரகமாக இருக்கிறதால அதிக கெடுபலன்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது. சந்திரன் அப்படின்னு சொன்னாலே மனோகாரகன். இப்போ மனசு சம்மந்தப்பட்ட பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்காது. எதை பார்த்தாலும் பயங்கிற போல் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாத ஒரு கோழையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவே பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் ராகு திசையில் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் நம்ம எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு சாதனையாளராக இருப்பாங்க. சந்திரன் 2ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கும்போது அதே போல் தான் இது வளர்வெளி சந்திரன், பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போது ராகு நல்ல சுபத்துவத்தை கொடுப்பார். ஏன்னா வீடு கொடுத்தவர் நல்ல அமைப்பில் இருக்கிறதன் யோகம்படி அவங்களுக்கு நல்ல பொருளாதார மேன்மையும் பேச்சில் நல்ல வலிமையும் ஏற்படுத்துவார். அதுவே அங்கே சந்திரன் ஒரு தேய்பிரி சந்திரனோ அமாவாசை நெருங்கி இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் அந்த நபருக்கு ராகு தசையில் பிரச்சனைகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவார். பொருளாதார வீழ்ச்சி அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பேச்சினால் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அதீத பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனையும், தான் வசிக்கக்கூடிய வீட்டில் கூட அதிக பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. கண்ணியில் சந்திரன் இருக்கும்போது முயற்சிக்கு நல்ல வெற்றி, அதுபோல் இவங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலர் கலைஞர்கள்லாம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய எழுத்து திறமைக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும். ஒரு சிலர் மொபைல் டெக்னாலஜியில் பெரிய நிபுணராக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சந்திரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஹாஸ்யத்தை குறிக்கிறது. அப்போ அந்த நகைச்சுவையாக எழுதுறது, நகைச்சுவை காமெடி ரைட்டர்ஸ், ஒரு ஆர்டிஸ்ட், ஏன்னா புதனோட அங்கே சந்திரன் சேர்ந்துருந்தால் இவங்களுக்கு நடிப்பு திறமை இயல்பாக வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். அது குறிப்பாக அவங்களுக்கு இந்த காமெடி சென்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சந்திரன் துலாமில் இருக்கும்போது ராகுக்கு அது கேந்திர ஸ்தானமாக இருக்கிறதால, வீடு கொடுத்தவர் கேந்திர ஸ்தானத்தில் பலமோடு இருக்கிறதுனால
இவங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வரவுகள் ஏற்படும். பங்கு சந்தையில் லாபம் இருக்கும். இப்படி நல்ல சிறப்பான யோகம் கொடுத்துருவார். அதுபோல் லக்னத்துக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதால ஒரு சிலருக்கு மனைவி வழியாக சொத்துக்கள் கிடைக்கிறதோ நண்பர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். சந்திரன் 8ஆம் இடமான விருச்சிகத்தில் நீச்சமடையும் போது ஒருவேளை அங்கே சந்திரன் நீச்சமாகவே இருந்தார் அப்படின்னா ராகுவோடைய திசை பெரிய அளவுக்கு இவங்களுக்கு நன்மை சேர்க்காது. ஓரளவுக்கு தான் நன்மை தருவார். அடிக்கடி பதட்டமும் பயமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஐடி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் வேலை பயம், ஒரு சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பெண்களுக்கு மன ரீதியாக அதிக போராட்டமும் பிரச்சனையும் ஏற்படும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். வேலை சுமையினால் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் அமையும். பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு தைரிய குறைச்சல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சந்திரன் தனுசில் இருக்கும்போது ராகுவோடைய தசா காலம் ஓரளவுக்கு நன்மை தரும். ஆனால் கடன் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ராகு தசா காலங்களில் வீடு கொடுத்தவர் சஷ்டாஷ்டகத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரத்தில் உடல் ரீதியாக பிரச்சனையும் கடன் தொல்லையும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மகரத்தில் சந்திரன் இருக்கும்போது ராகு திசை நல்ல யோகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஒருவேளை சிம்மத்திலேயே சூரியனோ இல்லைன்னா கடகத்தில் சூரியன் இருந்தது அப்படின்னு சொன்னால், அங்கே கடகத்தில் சூரியன் ராகுவோட அஸ்தங்கம் ஆகக்கூடாது. மற்றபடி அங்கே பௌர்ணமி சந்திரனாக இருந்து பௌர்ணமி சந்திரன் ராகுவை பார்க்கறதுனால நல்ல ராகு திசை நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஒரு பெரிய பணக்காரராக ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொருளாதார மேன்மை அதிகமாக இருக்கும். ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக பங்கு சந்தையில் எதிர்பாராத அளவுக்கு பெரிய பணம் அவங்களுக்கு முதலீடு மூலமாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. கும்பத்தில் சந்திரன் இருக்கும்போது ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் ராகுவுக்கு 8ஆம் இடத்துல மறைகிறதால மனதைரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒருவேளை அங்கே பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் சந்திரனுடைய அந்த சந்திர அதியோகத்தால் ராகு இங்கே புனிதப்படுறாரு. அப்போது நல்ல சுபயோகம் தருவார். ஒருவேளை அங்கே பாவத்துவம் அடைஞ்ச சந்திரனாவோ இல்லைனா தேய்பிரை சந்திரனாவோ இருந்தது அப்படின்னா ராகு திசை சிறப்பாகவே இருக்காது. நிறைய பிரச்சனைகள். இந்த லக்னத்துக்கு சந்திரன் லாபத்தில் வர்றதுனால ராகுக்கு வீடு கொடுத்தவர் லாபத்தில் இருக்கிற அமைப்பில் ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் பிஸ்னஸில் நல்ல லாபமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. சந்திரன் ஒருவேளை மீனத்தில் இருக்கும்போது ராகு திசையில் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அது ரொம்ப லாங் ட்ராவல். அது ரொம்ப ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிக நாட்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஒரு டெம்ப்ரரி விசிட் இல்லாமல் ஒரு லாங் விசிட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். குறிப்பாக அவங்களுக்கு அந்த சந்திர திசை நடந்தாலோ ராகு திசை நடந்தாலோ அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்குது. மேஷ லக்னத்துக்கு ராகு திசை நடந்து ராகு 4ஆம் இடத்துல இருந்து வீடு கொடுத்தவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு சொத்து கொஞ்சம் விரயம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தான் இருக்கக்கூடிய வீடோ தான் வச்சிருக்கக்கூடிய நிலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அதனால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இப்போது சந்திரன் லக்னத்திலே இருந்தது அப்படின்னு சொன்னால் வீடு கொடுத்த ஒரு லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ராகு திசை நல்ல யோககரமாக இருக்கும். நல்ல முயற்சி, தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி கிடைக்கும். இவங்க என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்க மனசு என்ன ஒரு வேலையில் ஈடுபடுதோ அது ரொம்ப திருப்திகரமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாம். சந்திரன் ரிஷபத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ராகுக்கு வீடு கொடுத்த ஒரு லாபத்தில் இருக்கிற அமைப்பு அப்படி பார்க்கும்போது பங்கு சந்தையில் லாபமும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா நல்ல பொருளாதார மேன்மையும் அடையக்கூடிய சான்ஸ் இருக்குது. தாயார் வழி சொந்தங்களோட லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தாயாரோட அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். ஒருவேளை வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இந்த சிறப்பான யோகம் தரும். அதுவே தேய்பிறை சந்திரனாக இருந்தது அப்படின்னா ஒரு சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். குறிப்பாக பொருளாதாரத்தில் சில கடுமையான சோதனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். மிதுனத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னு சொன்னால் ராகுக்கு வீடு கொடுத்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பபடி கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். எந்த வண்டி வாங்கினாலும் அதில் ஒரு பிரச்சனைகள் சந்தித்து தான் இவங்க அவங்களால நிம்மதியாக இருக்க முடியும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். வண்டி வாங்கினா அது ஏண்டா வாங்கினோன்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதுபோல் ஒரு வீடு கட்டினா கூட அதில் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஏன் தான் இந்த வீடு கட்டினோன்னு அவங்களுக்கு மனசு வருத்தப்படுற அளவுக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்த சான்ஸ் இருக்குது. அதுவும் தேய்பிறை சந்திரனாவோ அமாவாசை சந்திரனாவோ இருந்ததுன்னா இந்த சுத்தமாக பிரச்சனைகளோட உச்சத்திலே இருப்பாங்க. அதுவே ஓரளவுக்கு பௌர்ணமி சந்திரனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த நிலைமை பெரிய அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் ஒரு சில விரயங்களோட வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளோட மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக இந்த ராகு திசையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கடகத்தில் ராகு 3 நட்சத்திர சாரம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முதல்ல இருக்கிறது புனர்பூசம், குருவுடைய நட்சத்திர சாரம். அது விட்டா பூசம், சனியுடைய நட்சத்திர சாரம்,
அது விட்டால் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திர சாரம். இப்போ மேஷ லக்னத்துக்கு ராகு 4ஆம் இடத்துல குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால், குரு மேஷ லக்னத்துக்கு 9, 12க்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதால இவங்களுக்கு சொத்து வரவும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆன்மீக சிந்தனையும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் சுப விரயங்கள் ஏற்படும். வெளிநாடு பிரயாணம்லாம் இந்த குருவோடைய நட்சத்திர சாரம் பெற்ற ராகுவோட திசையில் நடக்க சான்ஸ் இருக்குது. அதே சனியோடைய நட்சத்திர சாரமான பூசத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால், சனியை தொழிலுக்கும் அதிபதி, லாபத்துக்கும் அதிபதி. அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தொழில் அமைய சான்ஸ் இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும், வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஃபேக்ட்ரிஸில் நிறைய பேருக்கு புதிய வேலைகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா சனியுடைய காரகத்துவம் சொல்லக்கூடிய தொழிற்சாலையில் அதிகமாக பணியாட்கள் சேருறது, இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல சிறப்பான யோகம் தரும். அதே போல் இந்த செகண்டரி பிஸ்னஸ், ஆயில் பிஸ்னஸ், பெட்ரோல், இது போல் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ராகு திசையில் ராகு ஓரளவுக்கு இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் சிறப்பான மேன்மையை தூக்கி தருவார். இதுவே ஆயில நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் புதனுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு 3, 6க்கு அதிபதியாக வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு வரும்போது மட்டும் கடன் தொல்லையும் பிரச்சனைகளும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 நட்சத்திர சாரத்துலேயே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் என்னதான் நல்ல பலன் அப்படின்னு சொன்னாலும், ஓரளவுக்கு லேசான ஒரு குறைந்த பலன் அப்படின்னு சொன்னால் அது புதனுடைய நட்சத்திர சாரம் அமையும் போது தான் இருக்க சான்ஸ். ஏன்னா அந்த நேரத்தில் புதன் 6ஆம் ஆதிபத்தியத்தையும் 3ஆம் ஆதிபத்தியத்தையும் கொடுக்கறதால என்னதான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணினாலும் அவங்களுக்கு வெற்றி சரியாக கிடைக்காது. நிறைய தோல்விகளை சந்திப்பாங்க. எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும், தேவையற்ற கடன் பிரச்சனைகளும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. மற்றபடி ராகுடைய அந்த தசா காலம் ஒரு வளர்பிறை சந்திரனாக இருக்கிற அந்த அமைப்பிலலாம் ரொம்ப ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வளர்பிறை சந்திரனாக இருக்கும்பொழுது கூட இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு 100% பலன் தரார் அப்படின்னு சொன்னால், புதனுடைய நட்சத்திர சாரம் பெற்றவங்களுக்கு மட்டும் ஒரு 90% வரைக்கும் தான் நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் ஒரு தேய்பிரை சந்திரனோ அமாவாசை சந்திரனோ ராகு கடுமையான ஒரு பாவத்துவம் அடைஞ்சு ஒரு பிரச்சனைகள் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கிறதுலே அதிக பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்க இந்த ராகு புதனுடைய நட்சத்திர சாரம் அமையும் போது தான் நடக்கும். இப்போ நம்ம கடகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் மேஷ லக்னத்துக்கு சிம்மத்தில் ராகு இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.